ஸ்டிச்சிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டிச்சிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் மேல் ஃபீமேல்ன்ற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வெல்க்ரோவில் அதில் நீங்கள் ஒரு பார்ட் எடுத்து உங்கள் ஜன்னலில் வந்து அந்த சைடு கார்னர் இருக்குல்ல, அந்த எட்ஜி அதில் வந்து கரெக்டாக அந்த மேலேயும் கீழேயும் நீங்கள் அந்த 2த்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டாப்லர் பண்ணணும். அப்படி ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெல்க்ரோ மேலே வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அது வந்து டஸ்ட் எப்போ படிக்குதோ அதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பிவிசியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஃபிக்ஸிங் வந்து கொஞ்சம் வெரி ஈஸியாக இருக்கும். ஆனால் லைஃப் பார்த்தீங்கன்னா அலுமினிய ஃப்ரேம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அலுமினிய ஃப்ரேம் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஃப்ரேம் அலுமினியத்தில் அந்த ஃப்ரேம் பார்டர் கொடுத்துருப்பாங்க. வலை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அது வந்து டோர் மாதிரி உங்களுக்கு ஹிஞ்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பிவிசியில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் புறாவோ இல்லை ஒரு குருவியோ இல்லை ஒரு ரேட்டோ ஏதாவது வந்து அதை கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு மவுஸோ வந்து கடிச்சிச்சின்னு சொன்னால், அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஹோல்ஸ் விழுந்துடும். ஸோ அதனால் வந்து உள்ளே வர்றதுக்கோ இல்லை ப்ராப்ளம் ஆகிறதுக்கோ உங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்எஸ் வலையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு எஃபெக்டும் வராது. பட் எஸ்எஸ் வலையில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் அந்த ஹிஞ்சஸை ஹேண்டில் பண்ணுறீங்கள, ஸோ அதை அடிக்கடி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டை தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹிஞ்சஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த கார்பெண்டரை நீங்கள் கூப்பிட்டு கால் பண்ணி தான் நீங்கள் அவங்க மறுபடியும் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களாக அதை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஆனால் கைட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டை இது பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்களே மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிவிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பிவிசி வலை இருக்குல்ல, ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப நீங்களே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெரி ஈஸியாக இருக்கும். பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா பிவிசி மாதிரி நீங்கள் வலை வாங்கி அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அளவுக்கு மேலே வந்து அந்த வெல்க்ரோ வச்சு நீங்கள் ஸ்டாப்லர் மாதிரியோ இல்லைன்னா நெயில் ஆணி மாதிரி வச்சு அடிச்சுட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும், லாங் லைஃப் வரணும், சம்திங் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஃபிக்ஸ்டாகவே ஜன்னலை வந்து ஓப்பன்லேயே வச்சுருப்பேன், விண்டோ ஓப்பன்லேயே வச்சுருப்பேன், மஸ்கிட்டோ மட்டும் எனக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அலுமினிய ஃப்ரேமில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அலுமினிய ஃப்ரேமில் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக வரும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ மேக் பண்ணுறதுக்கு 1000 ரூபி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா 3க்கு 4 அப்படி